வரட்டும் வரட்டும், அவளை கையும் களவுமா இப்பவே பிடிக்கிறேன். முதல்ல அந்த போட்டோவை எடுத்து அதை எடுத்து மாத்தி வச்சிடணும். நீ இங்கதான் இருக்கியா ருத்ரா? நீ நல்ல வேலை தப்பிச்சிட்ட. இப்பதான் அழகா இருக்கு. சூப்பர், பாய். போட போட புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. போட போட புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. கிறுக்கு உனக்கு இருக்கு, அட என்னவோ மன கணக்கு. போட போட புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. போட போட புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. அவ மேல ஏறி போட்டோ எடுக்கும் போது கையும் களவுமா மாட்டுவான்னு நினைச்சா தப்பிச்சிட்டான். மாட்டாங்களையா போயிடுவா. கூடிய சீக்கிரம் அது நடக்கதான் போகுது. அப்போ மொத்தமா வச்சுக்கிறேன் கச்சேரிய. அத்தை, அத்தை, அத்தை எந்திரிங்க. இங்க பாருங்க. அத்தை, இந்த போட்டோவுக்கு எதுக்கு அத்தை இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிய மாட்டேங்குது. ருத்ரா, இந்த ருத்ரா சித்ராக்கு பிறந்த பொண்ணுன்னு சொல்ல வரீங்களா? என்னாச்சு ஸ்வேதா? இந்த போட்டோ எது? இந்த போட்டோ சித்ராவோட படத்துக்கு பின்னால இருந்துச்சு. இத வச்சது வேற யாரும் இல்ல, அந்த ருத்ரா தான். ஆனா கையும் களவுமா சிக்காம தப்பிச்சுட்டா அவ. அந்த குட்டி எமன் யாருன்னு தெரியுமா? அவதான் சித்ராவோட பொண்ணுன்னு ராணி அத்தை சைகையில இப்ப சொன்னாங்க. அத்தை சொல்றது உண்மைனா மாமாவோட சொந்த ரத்தம் தான் ருத்ரா. இந்த சொத்து அத்தனைக்கும் உண்மையான வாரிசு அவதான். பாத்தீங்களா மருது, எவ்வளவு பெரிய விஷயம் நம்மள சுத்தி நடந்துகிட்டு இருக்க. ஸ்வேதா, சித்தி ஏதோ தெரியாம வளர்றாங்க. அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா சித்ரா நிறமாத கர்ப்பிணியா இருக்கும் போதுதான் வீட்டை சுத்தி நெருப்பு வச்சு கொளுத்துனாங்க. அதனால ருத்ரா சித்ராவோட பொண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல மருது, எனக்கு நீங்க சொல்றதா உண்மையான சந்தேகமா இருக்கு. அதே நேரத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா
சொந்த ரத்தத்துக்கு இருக்கிற உரிமைங்கிறதே வேற. ஒருவேளை ராணியத்தை சொல்ற மாதிரி அந்த ருத்ராதான் உண்மையான வாரிசுனா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் தள்ளிதான் நின்னாகணும். இத்தனை நாள் பட்ட அத்தனை கஷ்டமும் வீணா போயிடும். யோசிக்க யோசிக்க குழப்பமா இருக்கு. சொல்லுன்னு சொல்றல. எனக்கு தெரியாது. சொல்லு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உண்மையை சொல்லிடு, இல்லனா பையனை போட்டுடுவேன். அம்மா எனக்கு பயமா இருக்கு. யாரா நீங்க? எதுக்காடா என் வீட்டுல வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க? என்னடா உங்களுக்கு வேணும்? விடுங்கடா. ஏய் டாக்டர், ரொம்ப துள்ளாத. துள்ளுன அப்புறம் நிரந்தரமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி வந்துடும். டேய், உங்களுக்கு எல்லாம் என்னடா வேணும்? என்ன வேணும் சொல்லு. உண்மை வேணும். அவங்களை மிரட்ட வச்சதே நாங்க தான். உண்மை தெரியற வரைக்கும் உங்களை விடுறதா இல்ல. என்ன ஸ்வேதா மேடம் இதெல்லாம்? எங்கிட்ட இருந்து என்ன உண்மை உங்களுக்கு தெரியணும்? இந்த போட்டோவை பத்தின உண்மை தெரியணும். இந்த போட்டோ பத்தியா? இதுல இருக்கிறது யார் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியும். இதுல இருக்கிறது முத்தரசன் சாரு. இது எங்க வீட்டுல இருந்த ராஜேஸ்வரி அம்மா. ஆனா இவங்க எப்படி முத்தரசன் சாரோட போட்டோல இருக்காங்கன்னு தெரியல மேடம். பரவாயில்லையே, நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கே. வேணாடா, சொன்னா கேளு. வேணாம் சொன்னா கேளுடா. மேடம் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் நான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் மேடம். டேய் எதுவும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு தேவை உன்னோட உண்மையான பதில் தான். என்ன உண்மை வேணாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்க மேடம். நீங்க கேளுங்க மேடம். இந்த போட்டோல இருக்கிற இந்த லேடி, இந்த அம்மா, இவங்க பேரு ராஜேஸ்வரி இல்ல, மீனாட்சி. இவங்க யார் தெரியுமா? செத்து போனாலே முத்தரசன் மாமாவோட முதல் மனைவி சித்ரா, அவளோட அம்மா. அப்போ ருத்ரா இங்க இருந்த மீனாட்சியோட பேத்தினா என் மாமாவுக்கு பிறந்த பொண்ணுதானே அவ. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? இதெல்லாம் தெரிஞ்சுதானே ருத்ராவை கொண்டு வந்து அங்க விட்டீங்க. இப்போ எல்லா உண்மையும் உங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டா நீங்க எல்லாரும் சேஃப்டியா இருக்கலாம். எப்படி வசதி? ஸ்வேதா மேடம், நிஜமாவே நீங்க சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு புதுசா இருக்கு. அவங்க பேரு ராஜேஸ்வரிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது மேடம். மருது, தேவையில்லாம என்ன கொலகாரி ஆக்காத. மேடம், அந்த அம்மா எங்க வீட்டுல வேலை பார்த்தவங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றான்னு போய் என் ஒய்ஃபும் பையனையும் நான் ஏன் இழக்கணும்? சத்தியமா சொல்றேன் மேடம், நிஜமாவே அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ என்ன மேடம், ருத்ரா முத்தரசனுடைய குழந்தையான்னு உங்களுக்கு தெரியணும். அப்பான்னு நீங்க நினைக்கிற முத்தரசனும் ருத்ராவும் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிரும் மேடம்.
அதை விட்டுட்டு என்கிட்ட போய் இதை பத்தி கேக்குறீங்களே, எனக்கு எப்படி மேடம் இதெல்லாம் தெரியும்? ச்சே, இந்த சின்ன விஷயம் கூட எனக்கு ஞாபகம் வராம போயிடுச்சு. பண்றேன், கண்டிப்பா பண்றேன். உண்மைய கண்டுபிடிக்கிறேன். நான் இங்க வந்து உங்களை மிரட்டின விஷயம் மாமாவுக்கோ இல்ல போலீஸ்க்கோ போச்சு, உங்க பொண்டாட்டி புள்ள யாரையுமே உயிரோட பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த ருத்ராவையும் அங்க வச்சு காலி பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? இல்ல மேடம், எனக்கு எதுக்கு பொல்லாப்பு? நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லவே மாட்டேன். எங்களை தொல்லை பண்ணாம இருந்தா அதுவே போதும் மேடம். என்ன சத்தம் இது? ஸ்வேதா, என்ன இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, தலைவலியா இருந்துச்சு, தூக்கமே வரல. வெனிலா கிட்ட காஃபி போட்டு தர சொல்லலாம்னு வந்தேன். யாரு இந்த கார் இங்க வச்சது? ஏன் ஸ்வேதா, பாவம் வெண்ணிலா காலையில இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்பதான் டயர்டா தூங்கிட்டு இருக்கா. அவளை போய் எழுப்பணும்ன்ற? காஃபி தானே, நீயே போட்டுக்க வேண்டியதானே? ஓ, நீயே போட்டு குடி. வெண்ணிலா, நீ போய் தூங்க. ஸ்வேதாக்கா, மாமா சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நீங்க இருங்க, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு தலைவலி சரியாயிடுச்சு. காஃபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ போய் நல்லா தூங்கு. இந்த பொம்மைக்கார நீதான சுத்த விட்ட. எப்பவுமே என்ன பேச்சு பேசுவா. இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்தா நிச்சயமா இவ தான் அதை பண்ணிருப்பா. இவளை சும்மா விடக்கூடாது. வா ருத்ரா. இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு நீ மாட்டியே தீருவ. ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான். இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா பிளட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க என்னையே பாக்குறத பார்த்தா
ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நைட்டு மட்டும் அப்பா கூட போய் தங்கிக்கணும். அப்பதான் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். ஏண்டி அந்த குட்டி நம்மள பார்த்து வராடி. சித்தி, நீ அப்பா இருக்கும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு முழுக்க தூங்கவே போறதில்ல, நிறைய கதை சொல்ல போறேன்னு சொன்னேன். இப்ப என்னடானா என்ன இடத்துல தூங்கி வழியிற. அப்படிதான் சொன்னேன். ஆனா எனக்கு ரொம்ப முடியல. சித்திக்கு தூக்கம் சொக்குது. என்னமோ தெரியல. சித்தி சித்தி, கதை சொல்லு சித்தி. சொல்றேன். சித்தி தூங்காத சித்தி. நீ நேத்து ஒரு கதை சொன்னியே, முயல் வந்து சிங்கத்தை கொண்டுச்சுன்னு சொன்னியே. முயல் வந்து எப்படி சிங்கத்தை கொல்லும்? அது திட்டம் போட்டுதான் கொண்டுச்சு ருத்ரா. அது என்ன பண்ணுச்சுன்னா கிணத்துல 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 சொல்லு சித்தி. சொல்றேன் கிணத்துல அது அந்த சிங்கத்தை சித்தி சித்தி சித்தி, எந்திரி சித்தி. போ சித்தி, அப்படியே நான் கிளம்புறேன். அப்பாக்கு ஃபோன் பண்றேன். ஏன் இரு. வேணாம் உட்காரு நான் சொல்றேன். சொல்லு சித்தி. அது என்ன பண்ணுச்சுன்னா சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு, ராஜா அங்க ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள இன்னொரு சிங்கம் இருக்குன்னு போய் சொல்லுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்புறம் சித்தி சித்தி சித்தி. வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சீக்கிரம் கூடிய விரைவில் இந்த கருப்புசாமி புண்ணியத்துல உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம். வாங்க. நேரமாச்சு. லேப் டெக்னீஷியனை வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சொன்னேனே. எதுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறேன். இந்த டிராபிக் எப்போ முடியும்னு தெரியல. சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கேன். சரியா? ஓகே மேடம், நான் வெயிட் பண்றேன் மேடம்.
ஏய் குட்டி பிசாசு, இன்னையோட டார்ச்சர் பண்ற, இன்னையோட உயிர் காலி. கதையை முடிச்சிடலாம். மாட்டிக்கிட்டியா? வெண்ணிலா, என்னாச்சு? ருத்ரா எங்க இருக்கா? தெரியல முத்து மாமா, ருத்ராவை எங்கேயுமே காணோம். காணுமா? ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. எங்க இருக்கணும்மா? இங்க எப்படி நான் வந்தேன்? உன்னை பெத்த அப்பனையே காக்க வந்த மகமாயிடா நீ. அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு ஓடி போக நினைக்கலாமா? இப்ப நீ இருக்கிற வீட்டை ஆள வந்தவனி, அப்படிப்பட்டவ அடங்கி போகலாமா? எந்த காரணத்துக்காகவும் மனசை விட்டுறாத. இனிமே இப்படி ஒரு முடிவை நீ எடுக்காத. இது இந்த கருப்பசாமியோட வாக்கு, கருப்பசாமியோட வாக்கு. ஆ! அது என்னன்னா மருத டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். மருத போலாம் வாங்க. வா. என்னாச்சு ஸ்வேதா? பிளட் டெஸ்ட் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நீ அமைதியா இருக்கா? சொதப்பிடுச்சு. அவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சா? அந்த குட்டி பிசாச காணும் வீட்டை தேடிட்டு இருக்காங்க. எங்க தேடி அது கிடைக்கல. எப்படி கிடைப்பாவ? டெஸ்ட் ரிசல்ட் வந்துரும்னு பயந்து இந்த ஊரை விட்டு ஓடி இருப்பாவ. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இனிமே அவங்க வரவே போறதில்ல, நமக்கும் குறைச்சல் இல்ல. சரி வாங்க, நாமளும் போய் அவளை தேடுற மாதிரி நடிப்போம். வாங்க. அப்புறம் என்ன ஸ்வேதா ஆண்டி, சௌக்கியமா? என்னடா காணாம போனவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு பாக்குறீங்களா? அதான் ருத்ரா. என்ன பத்தி தப்பு கணக்குல போடுறீங்க போல இருக்கு. இனிமே வேணா. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்களால வைக்கவும் முடியாது. குட்டிச்சாத்தான். நீ இப்படிங்க வந்த? நான் அப்படியே பறந்து வந்துட்டேன். நிஜமாதான் சொல்றேன், நம்புங்க, நான் பாட்டி போங்க. நான் பறந்து தான் வந்தேன்.
என்ன இனிமே எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு நான் அப்படியே ருத்ரா குட்டி ருத்ரா இங்க இருக்க? மாமா இங்கதான். ருத்ரா என்னடா செல்லம் எங்க போயிட்டீங்க? அப்பா அப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஆமா ருத்ரா, நானும் ரொம்ப பயந்துட்டேன். மன்னிச்சுக்கோ வெண்ணிலா சித்தி, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். சரி வாங்க உள்ள போலாம். எப்படி முழிக்குது பாரு குட்டிச்சாத்தா, திமுரு பிடிச்ச கழுத. என்ன ருத்ரா குட்டி என்ன ஆச்சு? நீங்க எங்க போனீங்க? இப்படிதான் எல்லாத்தையும் பயமுறுத்துறதா? இல்லப்பா, எனக்கு நைட்டு தூக்கமே வரல. நீங்க வர கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டீங்களா? அதான் வெண்ணிலா சித்தியை எழுப்பி எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்ல. அதான் நானே கோவிலுக்கு தனியா போலான்னு பார்த்தேன். ஐயோ, இங்க வா, இங்க வந்து என் முன்னாடி நில்லு. வான்னு சொல்றல. என்ன ஓங்கி ஒரு அற விடு. எதுக்கு ஸ்வேதா? இதெல்லாம் வேண்டாம். வேணுமா வேணாமாங்கிறத நான் முடிவு பண்றேன். அற இதுவா அற? அறனா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? இப்படி இருக்கணும். வலிக்குதுல்ல? இப்படி அரையணும். அற இதே அற எனக்கு இப்போ வேணும். அவமானம், அடி, வலி எல்லாமே எனக்கு வேணும். அற என்ன பாக்குறீங்க? ப்ளீஸ் வாங்க, நீங்களும் வந்து அறைங்க. வாங்க வாங்கன்னு சொல்றல, ப்ளீஸ். என்ன ஸ்வேதா? அறன்னு சொல்றல. என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ஸ்வேதா அடிக்கிற? இல்ல அங்கிள், அவதான் எங்களை அறைய சொன்னா. என்ன ஸ்வேதா இது? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் எல்லாம் மொத்தமா தலைக்கு ஏறி நிக்குது. நான் என்ன சொன்னாலும் இது வரைக்கும் எதிர்த்து பேசாத ஒருத்தி என் முன்னாடி நின்னு என்னையே எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்திட்டு போறான். அதெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேன் பாருங்க. அதான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் மட்டும் பைத்தியம் இல்லாத ஸ்வேதாவா இருந்திருந்தா அந்த வெண்ணிலாவை என்ன பண்ணிருக்கணும்? அந்த நிமிஷமே, the very next minute, உண்டு இல்லைன்னு ஆக்கிருக்கணும். ஆனா அவ பேசினத வேடிக்கை பார்த்துக்கிட்டு பைத்தியமா நின்னுகிட்டு இருந்தேன். எப்போ அந்த ருத்ரா இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அதுல இருந்து டோட்டல் எல்லாமே மாறி போச்சு பெரியப்பா. எனக்கு பெரிய அசிங்கமா இருக்கு. எனக்கு அப்படியே உடம்பு பூரா கூசுது. அந்த ருத்ரா அவ இருக்கிற சைஸுக்கு அவ பாக்குறது
சிரிக்கிறதும் எனக்கு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே என் உடம்பு பூராவும் எரியுது. அவளை நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறா. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், சித்ராவோட நினைவு நாள் அன்னைக்கு அந்த ருத்ராவோட பிறந்த நாள் வருதுன்னா அவ கண்டிப்பா சித்ராவோட பொண்ணாதான் இருக்கணும். நான் அன்னைக்கு கவனிச்ச ஒவ்வொரு விஷயமும் அப்படியே திட்டம் மாமா மாதிரிதான் பண்றா அவ. அதையாவது நிரூபிச்சு தொலைலான்னு போனா அதுவும் என்னால முடியல. நான் என்னதான் பண்றது பெரியப்பா? இப்போ வரைக்கும் வெண்ணிலா சைட்ல இழப்புனா அவ அம்மாவும் பாட்டியும் தான். பெருசா எதுவும் இல்ல. ஆனா நம்ம சைட்ல என் அப்பாவை என் கண்ணு முன்னாடியே இழந்து அத்தைய நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ராணி அத்தை கை கால் முடங்கி போய் வீல் சேரை கதின்னு கிடக்குறாங்க. இதே கதி நாளைக்கு நமக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பெரியப்பா. நான் அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு கலக்கமா இருக்கு. ஆமா ஸ்வேதா, எனக்கும் அதே ஞாபகமா தான் இருக்கு. நாம சொத்து பிரச்சனை அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த சொத்து கைக்கு வரும்போது எதையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இப்படி வீல் சேர்ல உட்காந்துட்டா என்ன பண்றது? என்ன மருது, நான் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பயப்படுறேனா? நீங்களுமா பயப்படுறீங்க?